வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள். மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான குரு இந்த மாதம் முழுவதும், ஏப்ரல் மாதம் முழுவதும் 2ஆம் வீட்டிலே இருக்கார். 2ஆம் வீட்டில் அவர் இருக்கிறது பெரிய வரப்பிரசாதம். சகல சௌபாகியங்களும் நடக்கும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும், வாக்கினிலை இனிமை இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் சில புதிய தொழில்களை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கான ஒரு நேரமும் காலமும் கைகூடி வரக்கூடிய வகையில் அமையிறது. அதே நேரத்தில் பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய நேரங்களில் புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்காங்க உங்களுடைய ராசியில். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். திருமணம் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு அந்த திருமணம் நடப்பதற்கான நாளே குறிக்கப்படும். அதனால் பார்த்திங்கன்னா பல சுபங்கள் நடக்கக்கூடிய காலம், பல சந்தோஷங்களை தரக்கூடிய காலம், மிக மிக சிறப்பான ஒரு காலமாகத்தான் இது இருக்கிறது. ஒரு சின்ன இது தான் பார்த்துக்கணும். என்னென்னா, சில பேருக்கு இந்த வயத்தில் அசிடிட்டி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இந்த சூரியன் உச்சமாகிறது, அதை 14ஆம் தேதி உச்சமாகிறார். உச்சமாகும்போது என்னாகும், ஒரு 6க்கு உடையவர். அதனால தான் வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குவாங்க. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. வேறு எங்கேயும் பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலம். நல்ல உயர்வையும் சிறப்புகளையும் தரக்கூடிய ஒரு மாதம். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, 12ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் 1ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்க. 12 என்ன, விரயஸ்தானம். விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெரிய அளவுக்கு இப்போ நம்ம பணம் தூக்கின்னு போகும்போது ஒருத்தன் பழைய பிடிங்கன்னு ஓடி போடுவான். அதே மாதிரி இப்போ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்றாங்க, அதில் திடீர்னு என்னமோ சொல்கிறாங்க, பாஸ்வேர்டு என்ன, இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸோட அவேர்னஸோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, 12ன்னா விரயத்தில் ஒரு சண்டை. அதாவது சனியும் செவ்வாயும் விரயத்தில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது விஷயம் இதில் என்ன கவனமாக இருக்கணும்னா, சில பேர் சொல்லுவான், சார் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இது 5 டைம்ஸ் போகுது சார்மா, அதை வாங்குவீங்க, அது 2 டைம்ஸ் கீழே போடும். இதுதான் நடக்கும். அதனால் நஷ்டங்கள் அப்படிங்கிறது வெயிட் பண்ணுறது. அந்த நஷ்டங்கள் உங்கள் சம்மதத்துடன் தான் நடக்க முடியும். நீங்கள் அதுக்கு கிராண்ட் பண்ணலைன்னா நடக்காது. அப்போ நீங்கள் ஏன் அதை கிராண்ட் பண்ணுறீங்க? ஐயோ இதில் பெரிய லாபம் இருக்குது போல இருக்குன்னு நீங்கள் கிராண்ட் பண்ணிங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள் கிடையாது. அதில் கவனமாக இருக்கிறது வேண்டியது தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங்காக இருக்குது. மற்றபடி அருமையான மாதம், எல்லா நன்மைகளும் நடக்கும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.